நம்ம இன்றைக்கி படைவேட்டம்மன் கோயிலுக்கு வந்துருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா படைவேட்டம்மன் கோயில். ஸோ ஆடி மாதம்ன்றதுனால லாஸ்ட்டு பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. தங்கச்சி பையனை முடியெடுக்க போட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியே வந்து பார்த்தா சவுண்ட் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு கூட்டிகிட்டு முடிச்சுட்டு வசதி கோயில் வந்துருக்கோம். ஃபேமிலியோட இருக்கோம். போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். தங்கச்சி பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியெடுக்க இப்போ படைவேட்டம்மன் கோயில் என்ட்ரன்ஸ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். போகிறேன் இதான் வந்து இன்னொரு போட்டோ வேணுகம்பாள் திருக்கோயில், அம்மன் திருக்கோயில் இருக்கு. இது படைவீடு அம்மன் கோவில். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது படைவீடு அம்மன் கோவில். வேலூர் போகிற வழியில் இருக்குது. கோலூருக்கும் வேலூருக்கும் நல்ல செட்டான பிளேஸில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இது வந்து அருள்மிகு ரேணுகாம்பாள் அம்மன் கோவில். நல்லாயிருக்கும், கோவில் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேண்டிக்கிறாங்க. ஆடி மாதம் நல்லா இதாக இருக்கிறாங்க. அன்றைக்கி லாஸ்ட் நாள் இருந்ததுனால பொங்கல் வைக்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்காங்க. மியூஸ் இது கோயிலுக்கு சைடில் இருக்குது. இதுதான் பொங்கல் வைக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கி காணிக்கு செய்கிற இடம் எல்லாம் இது தான். ஸோ ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் ஆடி 18ன்றதுனால எல்லாமே நல்லா செலிப்ரேஷன் அதிகமாக இருக்குது. அந்த கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறது எல்லாமே இது கோயிலோட இந்த பக்கம் சைடில் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கு. தூரமாக தான் இருக்குது. ஆனால் வந்திருக்கோம். எல்லாம் வெறும் வேண்டுதல் தான். அம்மன் கோயில் நோக்கி வந்திருக்கோம். பார்க்கலாம். பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை. இந்த பக்கமாக போகலாம். கோயில் உள்ளார என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.